திரு ரமணகீதை. அத்தியாயம் 4. ஞானத்தின் தன்மை. ஞானியர்களில் எல்லாம் சிறந்தவரே, இந்த பின்வரும் தியானங்களில் எதை ஞானம் என்று சொல்லலாம்? நான் பிரம்மன், பிரம்மன்தான் நான், நான் எல்லாமேதான், இவை எல்லாமே பிரம்மன்தான். அல்லது ஞானம் இந்த 4 கருத்துக்களிலிருந்தும் வேறுபட்டதா? பகவான் ரமண முனி, எனது ஆசானும் குருவும் ஆனவர், கருணையுடன் இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டுவிட்டு பிறகு இவ்வாறு பதிலளித்தார். இந்த தியானங்கள் எல்லாம் வெறும் கருத்துக்கள்தான் என்பதில் சந்தேகமே இல்லை. சான்றோரின்படி ஒருவர் தமது சொந்த தூய தன்மையில் உறைந்து விளங்குவதுதான் ஞானம். குருவின் இந்த சந்தேகத்தை நீக்கும் பதிலை கேட்டுக்கொண்ட பின் நான் அவரிடம் இன்னொரு பிரச்சனையை பற்றி கேட்டேன். ஞானியர்களின் கடவுளே, பிரம்மனை எண்ணத்தால் புரிந்து கொள்ள முடியுமா? தயவு செய்து என் மனதில் எழும் இந்த சந்தேகத்தை அகற்ற வேண்டும். இந்த கேள்வியை கேட்டுவிட்டு தம்மிடம் சரணடைந்தவருக்கெல்லாம் நண்பரானவர் தமது பார்வையின் கருணையை என் மீது பொழிந்து இவ்வாறு பேசினார். தனது சொரூபமாக விளங்கும் பிரம்மனை ஒரு எண்ணம் புரிந்து கொள்ள நாடினால் அது தனது தனிப்பட்ட தனித்துவத்தை இழந்து பிரம்மனாகவே ஆகிவிடுகிறது. இந்த சுருக்கமான அற்புதமான உரையாடல் 1917 வருடம் ஜூலை மாதம் 21 தேதியன்று நிகழ்ந்தது.